போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட பாம் சரவணனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த மனு குறித்தும் இந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் விவரங்கள். வணக்கம். போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட பாம் சரவணனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவரின் மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கடந்த 14ஆம் தேதி தனது கணவரை போலீசார் சுட்டுப்பிடித்ததாக கூறியிருக்கிறார். இதில் தனது கணவருக்கு இடது காலில் துப்பாக்கி கொண்டு காயம் ஏற்பட்டதாகவும் பின்னர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அந்த குண்டு அகற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். குண்டு அகற்றப்பட்ட பின்னரும் ரத்த கசிவு உள்ளதாகவும் அதனை சரி செய்வதற்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க கோரி கடந்த 18ஆம் தேதி சிறை நிர்வாகத்திடம் அளித்த மனு பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். எனவே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க கோரி அவர் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனுவானது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர். முனியப்பராஜ் பாம் சரவணனுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவ அறிக்கையை தான் தாக்கல் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன்.